நான் யாருன்னு தெரியுமாடி? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்ன ఆవిడప్పన్ సార్ బాగున్నారా? ఇంత చేసిన తర్వాత ఎందుకంత టెన్షన్ పడుతున్నావు? தெலுங்குல பேசிட்டா நீ தெலுங்கறியா? நீ தெலுங்கறியாடி? நீ யாரு எவரு எல்லாமே எனக்கு தெரியும்டி. பிரைவேட் நம்பர்ல இருந்து பேசுறது, தெலுங்குல பேசுறதுன்னு உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டல? முடிச்சிட்டே முடிச்சிட்டேன். நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி, கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கேட்டுக்கோ, கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு காரியம் பண்ணுவேன், பிண்டம் வைப்பேன். நான் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கோ, இல்ல கண்டுபிடிக்காம போ. அத பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா என் குரலை கேட்டதும் ஒரு கத்துன பாரு, அத கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். பாவம் பண்ணா நீ அடிச்சிருக்கிய சரக்கு, அத குடிச்சுதானே ஆகணும். பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும், அத மறக்க தண்ணி அடிச்சுதானே ஆகணும். நடந்தா, உட்கார்ந்தா, சாப்பிட்டா, ஏன் தூங்குனா கூட என் நினைப்பு வந்து உன்னை கொல்லும், உன்னை సావడిக்கும். ఆవిడే గారు దుర్గాష్టమి రోజు பாஸ்கரை போலீஸ் புடிச்சிருவாங்கன்னு சொன்னல, நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த நந்தினிய முந்திக்கிட்டு அவனை நீ தூக்கிருக்கணும். ஆனா நீ அத செய்யல. இப்ப பாரு, அவனை கொன்னுட்டானுங்க. ஒரு வகையில நீ அதிர்ஷ்டசாலிதான். பாஸ்கர் உயிரோட இருந்து நந்தினி கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லி இருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவன் உன்ன மாதிரி முதல குத்துறவன் கிடையாது. அவன் கிட்ட இருந்த நந்தினியால ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது. அப்படி உண்மையை சொல்ற நிலைமை அவனுக்கு வந்தா அவன் எனக்காக உசுரையா கொடுப்பாண்டே. எல்லா பயலுகளும் ஒரே மாதிரி கிடையாது. அவடை நந்தினி கிட்ட மாட்டிருந்தா பாஸ்கர் எல்லாத்தையும் உளறி இருப்பான். அப்படி அவன் எதையாவது சொல்லி இருந்தா நீ இப்படியா தண்ணி அடிச்சிட்டு இருந்துட்டு இருப்ப? ஜெயில கம்பி இல்ல எண்ணிட்டு இருந்திருப்ப. இந்த பூச்சாண்டியில என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. இப்போ எதுக்காக எனக்கு போன் பண்ண? அத சொல்லு. இன்னைக்கு பாஸ்கர் செத்து உன்னை காப்பாத்திட்டான். ஆனா எல்லா நாளும் அப்படியே இருக்காது அவடை. ஏன் சொல்றனா, நாளையில இருந்து உன்னோட வாழ்க்கையில பெரிய புயல் வீச போகுது.